வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, பிஎம் கிசான் 24 இன்ஸ்டால்மென்ட் அப்டேட். அதாவது என்னைக்கு அது குடுக்க போறாங்கன்னு சொல்லி டேட் அப்டேட் வந்திருக்கான்னு பார்க்க போறோம். அப்புறம் 23வது இன்ஸ்டால்மென்ட்லாம் உங்களுக்கு வரலன்னா, எதனால வராம இருந்திருக்கும்னு பார்க்க போறோம். அப்புறம் ரூமர்ஸ்லாம் ஒரு சில ரூமர்ஸ்லாம் பரவிட்டு இருக்கு. அது என்னென்ன ரூமர்ஸ் அதெல்லாம் உண்மையா பொய்யாங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பிஎம் கிசான்னா என்ன? பிஎம் கிசானோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி. அதாவது இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம். இதுல எலிஜிபிள் ஃபார்மர்ஸ்க்கு வருஷத்துக்கு மொத்தம் ரூ. 6,000 குடுக்கப்பட்டுட்டு இருந்துச்சு. இந்த அமௌண்ட் 3 இன்ஸ்டால்மெண்ட்ஸா, அதாவது ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டும் ரூ. 2,000 டைரக்ட் பேங்க்குக்கு குடுப்பாங்க. நமக்கு அந்த விதவை பணம், அப்புறம் மகளிர் பணம், இந்த மாரி பணம்லாம் வந்து மாசம் மாசம் 1000, 2000 இந்த பேங்க்குக்கு வரும் தெரியுமா? அந்த மாரி இது விவசாயிங்களுக்கு மட்டும். அதுவும் எலிஜிபிளான விவசாயிகளுக்கு. யாருக்கெல்லாம் இந்த ஸ்கீம் பெனிஃபிட் கிடைக்கும்னு பார்ப்போம். அதாவது லேண்ட் ஓனிங் எலிஜிபிள் ஃபார்மர் ஃபேமிலிஸ்க்கு இந்த ஸ்கீமில் பெனிஃபிட் வாங்க முடியும். ஆதார் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி அப்புறம் இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணி லேண்ட் வெரிஃபிகேஷனும் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த பணம் வரும். இந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே சரியில்லைன்னு வச்சுங்க, ஒன்று கூட ஒரு விஷயம் சரியில்லைனா கூட உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் டிலே ஆகலாம், இல்லை ரிஜெக்ட்டும் ஆகலாம். இப்போது 23வது இன்ஸ்டால்மெண்ட் பற்றி பார்ப்போம். பிஎம் கிசானோட 23வது இன்ஸ்டால்மெண்ட் எப்போ வந்துச்சுன்னா, ஜூன் 20, 2026 அப்பயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது போன மாசமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த இன்ஸ்டால்மெண்ட்ல கோடிக்கணக்கான எலிஜிபிள் ஃபார்மர்ஸோட அக்கௌண்ட்டுக்கு ரூ. 2,000 வந்துடுச்சு. ஸோ இப்போ 24th இன்ஸ்டால்மெண்ட் எப்போ வரும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 24 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு ஒரு ரிலீஸ் டேட்டு அஃபிஷியலாக ஒரு டேட் கொடுக்கப்படலை. ஆனால் பிஎம் கிசானு யூஸ்வலாக 4 மந்த்ஸ் கேப்பில் இன்ஸ்டால்மெண்ட் எப்போவுமே ரிலீஸ் பண்ணும். அதாவது ஒரு ஃபஸ்ட்டு 4 மந்த்தில் போட்டுட்டு அடுத்து ஒரு 4 மந்த்தில் போட்டு, அதாவது வருஷத்துக்கு 12 மாதத்தை அதை 3ஆக பிரித்து 4 மாதம் அந்த மாதிரி கணக்கில் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ்போர்ட்டும் ரிப்போர்ட்ஸும் எப்படி இது பண்ணுறாங்கன்னா, அக்டோபர் 2026 ரிலீஸ் ஆகலான்னு சொல்லி பல பேர் பேசிக்கிறாங்க. இது அஃபிஷியல் டேட் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பட் எல்லாரும் ரொம்ப எதிர்பார்க்குற கரெக்டான கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த டைமில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா நானே நம்ம சேனலில் எக்ஸாக்ட் டேட்டோட கன்ஃபார்மாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ சோசியல் மீடியாவில் என்ன ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கு, நிறைய யூடியூப் வீடியோஸும் ஃபேஸ்புக் வீடியோஸும் என்னன்னா 24 இன்ஸ்டால்மெண்ட் டேட் கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. இந்த டேட்டில் ரூ. 2,000 வர போகுது, எக்ஸ்ட்ரா போனஸ் வேற கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்குலாம் ரூ. 4,000 கொடுக்க போகிறாங்க. இந்த மாதிரி 2,000 கிடையாது. அந்த மாதிரிலாம் ஒரு ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் கவர்மெண்ட்டில் எந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணலை இதை பற்றிலாம். ஸோ அதனால் இப்படி வர ரூமர்ஸ் எல்லாம் நம்பாமல் பிஎம் கிசானோட அஃபிஷியல் வெப்சைட் இல்லைனா கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் தான் நம்பணும். ஓகேவா? உங்களுக்கே தெரியும் எங்கே நம்ம இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் பார்க்கலாம். பிஎம் கிசானோட அஃபிஷியல் அனௌன்ஸ் அந்த கவர்மெண்ட் பேஜில் போடுவாங்க. நீங்கள் அதை மட்டும் கவனித்து பாருங்கள். ஏன்னா சொல்ல இப்போல்லாம் வந்து ரொம்ப டெக்னாலஜி மாறினதுனால இப்போ ஃபேக்காக ஒரு அஃபிஷியல் ஆர்டர் வந்த மாதிரி ஒரு ஃபோட்டோலாம் க்ரியேட் பண்ணி சர்க்குலேட் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கிலலாம். அதெல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க, உங்களோட நம்பிக்கையை இழந்துடாதீங்க. அவங்க அஃபிஷியலாக ஏதாவது போட்டிருக்காங்களா இல்லைன்னு பாருங்கள். அப்படி போட்டாலும் நம்மளும் நம்ம சேனல்லையும் நம்ம வருங்காலத்தில் சொல்லுவோம். இப்போதைக்கு இதுதான் இது. 24வது இன்ஸ்டால்மெண்ட்டை மிஸ் ஆகாமல் இருக்குன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணணும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு ஆதார் பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். அதாவது ஆதாரும் பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கும் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் ஃபஸ்ட் செக் பண்ணணும். அப்புறம் லேண்ட் ரெக்கார்ட்ஸை வெரிஃபை பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துலலாம் அப்பப்போ திடீர்னு வந்து அஃபிஷியல்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க உங்களை. ஒவ்வொரு எலிஜிபிள் ஃபார்மர்ஸுக்கும் இதுக்குன்னு ஒரு செப்பரேட் ஒரு ஆப்ஷன் ஒரு செக்ஷனே இருக்குது கவர்மெண்ட்டில். அவங்க வந்து அப்பப்போ செக் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த மந்த்து பணம் வராது. ஸோ அதனால் நீங்கள் தான் கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த பணம் வரத்துக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நீங்கள் தான் உங்களோட இது எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வச்சுக்கணும். பெனிஃபிஷியரி ஸ்டேட்டஸில் வந்து அஃபிஷியல் பிஎம் கிசான் போர்ட்டலில் செக் பண்ணுங்கள். இதை வந்து அடிக்கடி செக் பண்ணிட்டுருங்க. இதுதான் இப்போதைக்கு வந்திருக்க லேட்டஸ்ட்டான பிஎம் கிசான் அப்டேட். இதை பற்றி உங்கள் கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.